பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஃப்தாருக்கு வந்து கிர்னி பழம் ஜூஸ் போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வந்திருக்கேன். அதை வந்து இன்றைக்கி கிர்னி பழம் ஜூஸ் போட போகிறோம். நல்லாவே பழமாக இருப்பாங்க. இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பழத்தை மட்டும் அப்படியே சொல்லி எடுத்துடலாம். மணக்கு இவங்க அழகாக அதை எடுத்துட்டேன். எடுத்தாச்சு பாருங்க. இது எடுத்துறேன். நான் கட் பண்ணியாச்சு. மிக்ஸி இது ஜூஸ் சாரில் போட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தேவையான அளவு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அது இனிப்பாக தான் இருக்கும், ஆனால் தேவையான சக்கரை சேர்த்தா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. வந்து நம்ம போட்ட மிக்ஸி சாரில் போட்டு ஜூஸ் அடிச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் போட்டு போய் வடைக்கு வேறு மாவாட்டி வச்சுருக்கேன். வடை வேறு சொல்லணும். ஜூஸ் அடிச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து இப்போ இதை கூட வந்து ஐஸ் கீ போட்டுக்கலாம். இப்போ ஐஸ் கட்டி வந்து நான் கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தேன். இந்த ஐஸ் கட்டி அப்படி சேர்த்து நான் 2 சுற்று தப்புறேன். அப்படி போட்டுடலாம். ஜூஸ் சூப்பராக ரெடி ஆச்சு. லைட்டாக அந்த ஐஸ் கட்டி இருக்குது, அப்படியே கரெக்டாக அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து மாவு ஆட்டி வச்சாச்சு. இப்போ வந்து கடையில் வாங்க நோம்பு கஞ்சி பாத்திரம் அப்படி இப்படி கிடக்குங்க, கழுவணும். இப்போ வந்து வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். மாவில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு இதை சேர்த்துக்குவோம். நான் மாவாட்டும் போது வீடு எடுக்கல. ஆல்ரெடி ஏற்கனவே உளுந்தோட எப்படி மாவாட்டணும்னு போட்டிருக்கேன். இஃப்தார் கூட சேர்த்து போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி எடுக்கல, ஆட்டி முடிஞ்ச பொருள் தான் எடுத்தேன். டைம் பத்தலையா, அதனால இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து அவங்க கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரும். ஒரு கஞ்சி அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வச்சனால சீக்கிரம் இதாகிடும். இதை எடுத்துடலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக பார்க்கும்போது தெரியும் பாருங்க எப்படி வடை வந்துருக்கு. ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு நான் பார்க்குறேன். நல்லா கரையில வந்து ஐஸ்கி அப்படியே இருக்குது. ஐஸ்கி கூட பசங்களை ஊற்றி கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சகருக்கு சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ சிக்கனை வச்சு கொஞ்சமாக கிரேவி செஞ்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு இப்போ திராவை தொழுவ போகணும். நான் போகும் வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் திராவை தொழுவ கிளம்பிட்டோம். இப்போ வந்து சகருக்கு வந்து சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ போய் நமாஸ் படிச்சுட்டு வரதுக்கு எப்படி 11:30 ஆகும். இப்போ நான் இங்கே போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அது வந்து பெண்கள் பள்ளி. அது வந்து பெண்களுக்கு மட்டும் தொழுவு நடத்துவாங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது சல்ல எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. அங்கே போய் தான் எசா தொழுதுட்டு அப்படியே வந்து திராவை தொழுதுட்டு வந்துடுவோம். இப்போ கிளம்பலாம். வா போகலாம். லேட் ஆகிடுச்சுன்னு எஸ்ஆ தொழுக ஆரம்பிக்கல. இப்போ ஆரம்பிச்சிருவாங்க.
அங்கே போய் தான் மெஸ்ஸா தொழுக போகிறோம். தொழுதுட்டு அப்படியே திராய தொட்டு வரப்போகிறோம். இந்த வழி காட்டுறேன். இந்த வழி தான் அங்கே டெய்லி மதரசாவுக்கு போவோம். இந்த சைடு தான் போவோம். மதரசாவுக்கு வந்தாச்சு. எல்லாம் வந்துட்டாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இன்னும் யாரும் வரல, இப்போத்தான் வருவாங்க எல்லாருமே. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط والضحى والليل إذا திராயை தொழுத்து வந்துட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நான் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டேன். வசிம் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கான். நாங்கள் திராயை தொழுன போன பிறகும் வசிமாங்களாக்கும் புளிப்பறி வச்சு முஜிட்டை செஞ்சு அவனா குடிச்சிட்டு அப்படியே ஃபோனை வச்சு வீடியோ எடுத்து வச்சுருந்துருக்கான். அவன் பாருங்கள் என்னென்ன எப்படி பண்ணி என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். அப்படி ரியலாக போடுறேன்.